விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் 2026 ஆண்டுல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் முழுக்க ராசியில சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னாலும் ராசிநாதன் 12ஆம் இடத்துல சற்று பாபத்துவ நிலையை அடைகிறாரு. குறிப்பாக கிட்டத்தட்ட புதன்கிழமைக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆகாத 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் பகவான் கிட்டத்தட்ட அதிகாலையில 3:46 காலையிலேயே மாறி கிட்டத்தட்ட உங்களுடைய 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றது, இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஏதாவது வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்ற அத்தனை விதமான விஷயங்களும் ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரங்க வந்துருவீங்க. எந்த விதமான இடத்துல நீங்க ஒரு முதலீடு பண்ணீங்கனாலும் அந்த முதலீடு அப்படியே விழலுக்கு இறைத்த நீராக வீணாக போற விஷயத்த பார்ப்பீங்க. அதனால என்ன பண்ணணும் மேஷராசிக்காரங்க, இப்பொழுதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான அமைப்புகளை படிப்படியாக நிறுத்திக்கிட்டு குறிப்பாக அந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்கு பிறகு மாதம் முடிகிற வரைக்குமே எந்த விதமான முதலீடுகளும் செய்யாம இருக்கிறது தான் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான நல்ல தன்மைகள். 6ஆம் பாவகம் கடுமையான பாபத்துவ நிலையில இருந்தது அப்படின்னாக்கா வேலை அமைப்புகள்ல சிறு சிறு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இந்த விஷயங்கள்லயும் சற்று கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள், வண்டி வாகன விபத்துக்கள் மாதிரியான தேவையில்லாத தொடர்புகள், விரோதங்கள், குரோதங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வர இருக்கிற காரணத்தினால இந்த வாரத்துல அதிக நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயமாக மேஷராசிக்காரங்க வந்துருவீங்க. ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பாவகத்தை வலுத்து சுபத்துவப்படுத்தக்கூடிய நிலையில நண்பரோ, வாழ்க்கை துணை அமைப்போ, பார்ட்னரோ ஏதோ ஒரு வகையில இறுதி நேரத்துல காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 2026 சகல தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.